ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இயல் 5 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 6ஆம் வகுப்பு லைன் பை லைனாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஒவ்வொரு இயலாக அதெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இயல் வைஸாக தான் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் நான் இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ண முடியும். சரி, 5வது பாடறிந்து ஒழுகுதல். ஆசாரக்கோவை அப்படின்னு பார்க்குறோம். நல்ல ஒழுக்கங்கள் நல்ல மனுஷங்களை உருவாக்கும். நம்ம ஒழுக்க நெறிகளை அறிஞ்சால் தான் அதை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். இந்த நோக்கத்திற்காக தான் நம்மளோட முன்னோர்கள் அறநூல்கள்லாம் படைச்சிட்டு போயிருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம அந்த நூல்கள் தான் அறநூல்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ ஆசாரக்கோவையை எழுதுனது யாருன்னா பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிறவர் தான். மொத்தம் 100 பாடல் இருக்குது. ஆசாரக்கோவைனாவே 100 தான். நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 சொல்லியிருப்பாங்க. 8 வித்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த வித்து இவை 8ம் என்னென்னலாம் ஒரு 8 பழக்கங்களெல்லாம் இருக்கிறது தான் நமக்கான நல்லொழுக்கத்தை விதைக்கிறதுக்கான விதைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 8 ஒழுக்கம் என்னென்னா, பிறர் செய்ய உதவியை மறக்காமல் இருக்கணும், பிறர் செய்ய தீமையை பொறுத்துக்கொள்ளணும், இனிய சொற்களை தான் பேசணும், எந்த உயிருக்குமே துன்பத்தை தரக்கூடாது, கல்வி அறிவு பெறுதல், எல்லாரையும் சமமாக பேணுதல், அறிவுடையவராக இருத்தல், நட்பண்புகளோடு உடையவரோடு நட்பு கொள்ளுதல். அந்த எல்லாமே 8மே நல்லொழுக்கத்தை விதைக்கிற விதைகள். சரிங்களா? 8 என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவரோட பிறந்த ஊர் கயத்தூர். சரிங்களா? பெருவாயின் முள்ளியார். நான் இவளை எப்படி நான் வச்சுக்கேன்னா, வாயின் முள்ளியார்னுக்குதா, வாயில் இவருக்கு முள் குதிர்ச்சு, அதனால் காயமாயிடுச்சு, கயத்தூர் அப்படிங்கிற மாதிரி நியமிச்சிருக்கிறேன். ஆசாரக்கோவைனா நாங்கள் எங்கள் ஊர்லெலாம் ஆச்சாரமாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மூவியில். அதான் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இது நமக்கு 15 கீழ்கணக்கு நூல்கள் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். 18 11 அறநூல்கள். சரிங்களா? அது நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இந்த நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. சரிங்க, அவ்வளோதான் இதில் சொல்கிறது. பிறரிடம் நாம் இன்சொல் தான் நான் பேசுவேன். பிறர் செய்ய தீங்கியை பொறுத்து கொள்வது பொறைன்னா பொறுமை காக்கிறது. அறிவுடைமை, அறிவு கொட்டில் உடைமை, அறிவுடைமை, இவை 8ம் நன்றி கூட்டல் அறிதல், பொறையுடைமை, இப்படிலாம் கேட்பாங்க. ஆனால் நமக்கு டிஎன்பிசியில் வரும்போது தான் எங்கேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னே தெரியாது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். கண்மணியே கண்ணுரங்கு. இது ஒரு தாலாட்டு பாடுதான். தாள் கூட்டல் தாலாட்டு தாள் கூட்டல் ஆட்டுன்னு பிரிப்பாங்க. தாள்னா நாக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாய் வழியாக தானே தாலாட்டு ஆறாரிராரோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் பாடுவாங்க. நந்தவனம் கண் திறந்து, நற்றமிழ் பூ எடுத்து, எந்த தமிழ் பூன்னு கூட கேட்பாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில். பன்னாடு பாட்டிசித்து, நம்ம அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு லைனை மட்டும் படிச்சுட்டு போயிடலாம். தந்தத்தில் தந்தத்திலே தொட்டில் கட்டி, தங்கத்திலே பூ இழைத்து, செல்லம்மை உதித்த சேரநாட்டு முத்தேனா, சேரநாட்டோட முத்தேனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அந்த குழந்தைய பாராட்டுறாங்க. வாழையில பரப்பி வந்தாய் கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியும், சேர நாட்டு முத்தேன்னு சோழ நாடு முக்கணின்னு சொல்கிறாங்க. பாண்டிய நாட்டு முத்தமிழோ, பொறுத்துகளை கூட கேட்டுருவாங்க. சேர நாடு முத்தேன், சோழ நாடு முக்கணி, முத்தமிழ். சரிங்களா? இதுக்கு எப்படி சேர சோழ பாண்டியன் நம்ம லைனாக ஞாபகம் வச்சுக்குமா? இதை தேன் கனி தமிழ், நம்ம மூவேந்தரையும் தமிழும் வச்சு ஒப்பிடுற மாதிரி வச்சுக்கலாம். மூவேந்திரங்கன்னா நம்ம ஆர்டராக சொல்லும் பார்த்தீங்களா, சேர சோழ பாண்டியன் அப்படின்னு. தேன் பழம்ங்கிறது ஒன்று இல்லை, ஆனால் அதுதான் அந்த நம்மளுடைய தமிழ். தேன் பழம் தமிழ். சரிங்களா? சேர சோழ பாண்டியன், தேன்பழம் தமிழ். தேன்னா முத்தேன், பழம்னா முக்கணி, தமிழ்னா முத்தமிழ். சரிங்களா? அடுத்தது குளம்பெட்டி குளம்பால அணையட்டு பசியை போக்க முத்தமிழே, கண்ணே கண்மணி கண்ணுரங்குன்னு சொல்கிறாங்க. மெயினாக இது அந்த சேர சோழரில் வச்சு நமக்கு ஒரு பாட்டு வந்திருக்கு. அவ்வளோதாங்க. முக்கணினா மாப்பழ வாழை, முத்தேன்னா கொம்புத்தேன், கொசுத்தேன்,
கோ வருதுங்களா, கொம்புத்தேன், கொசுந்தேன், இன்னொன்று மலைத்தேன். மலைத்தேன்கிறது உருவத்தில் ரொம்ப பெருசாக இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கலாங்க. அடுத்து வந்து பாட்டு கூட்டல் இசைத்துன்னு வரும். கண் உறங்கு, கண் கூட்டல் உறங்கு, வாழை இலை கையமர்த்தி யாவரும். உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். கண்டிப்பாக இதை ஃபுல்லாக படிக்கணுங்க. டிஎன்பிசிலேருந்து உதித்த அப்படின்னா தோன்றிய அப்படின்னு நம்ம கண்டிப்பாக இதை அடிச்சிடுவோம். எதிர்ச்சொல் பார்க்க மாட்டோம், அதோட பொருள் தான் நினச்சிட்டு அவசரத்தில் போயிடுவோம். உதித்த அப்படின்னா மறைந்ததாக கரெக்டு, சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். தமிழர் பெருவிழா, விரும்பி கொண்டாடுவது விழா அப்படின்னு சொல்லுவாங்க. உறவுகள் வந்து எல்லாம் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் வந்து மனசுக்கு வந்து நல்லா மகிழ்வு தரும். மனிதடியே வந்து ஒற்றுமையை வளர்க்குறதுக்காக தான் வந்து இந்த விழா எல்லாமே மனுஷங்க கண்டுபிடிச்சதாங்க, சரிங்களா? நம்மளோட தமிழர் பண்பாடு இதெல்லாம் வந்து இயற்கையோடு இணைந்து வாழ்வதே வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை. இயற்கையை வணங்குறது தான் நம்மளோட மரபும் கூட. அப்படி வந்தது தான் வந்து பொங்கல் விழா அப்படிங்கிற ஒரு விழா ஒன்று. இது வந்து தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. கதிரவருக்கு வந்து சூரியனுக்கு வந்து நன்றி சொல்லி செய்கிற விழா தான் பொங்கல். உழவர்கள் வந்து ஆடி திங்களில் வந்து விதை அறுப்பாங்க, ஆடி திங்களில் வந்து விதைப்பாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விதைச்சிட்டு தை திங்களில் தான் அறுவடை செய்வாங்க. அப்போ வந்து தான் தை முதல் மாதத்தில் பொங்கல் செஞ்சு அது வந்து அறுவடை திருவிழா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த உழவு எங்களுக்கு வந்து சிறப்பாக கொடுத்ததுக்கு இந்த இயற்கைக்கு நன்றி அப்படிங்கிற விதமாக வந்து அவங்க நன்றி சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து உழவர் திருநாள். அந்த கால்நடைகள் தானே அவங்களுக்கு உதவுச்சு. ஸோ அந்த கால்நடைகளுக்கு உதவுற விதமாக உழவர் திருநாள் கொண்டாடுவாங்க. இப்போ வந்து தை 1 வந்து திருவள்ளுவர் ஆண்டு தினங்க. 2வது நாள் தான் திருவள்ளுவர் தினம். இது வந்து திருவள்ளுவர் ஆண்டு வந்து தை 1லேருந்து தொடங்கிடுதுங்க. பட் தை 2ஆம் நாள் தான் வந்து திருவள்ளுவர் தினம். இது வந்து கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகும். நியூ இயர் வந்து நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 1ஆம் தேதியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி தை 1லேருந்து தான் திருவள்ளுவர் ஆண்டு ஸ்டார்ட் ஆகும். 2லேருந்து வந்து திருவள்ளுவர் தினம் ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? அப்படின்னே வச்சுக்கலாம். இப்போ இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும், இந்த போகி பண்டிகையில் தான் வந்து நம்ம பழசெல்லாம் போட்டு எரிப்போம். இப்போலாம் ஓரளவுக்கு மாறிடுச்சு. இப்போலாம் ட்ரெஸ் வந்து யாராவது முடியாதவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் ரொம்பவுமே வந்து எரிச்சிருவாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு நாளில் தான் வந்து நம்ம ஊவேசா தமிழ் தாத்தா வந்து பழைய ஓலைச்சுவடிகளெல்லாம் வந்து ஆற்றுல விட்டாங்க. அதை வந்து இவர் வந்து தமிழை காப்பாற்றுறதுக்காக ஆற்றில் குதிச்சவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிலாம் வந்து காப்பாற்றிருக்காரு நம்ம தமிழ் தாத்தா ஊவேசா. சரி, ஓகே. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற லைன் வந்து நன்னூல். இதுக்கு எப்படி ஷார்ட்கட்னா, உங்கள் பொண்ணு தை பொங்கல் வந்தாவே போதுங்க, பழைய ட்ரெஸ் எல்லாம் வீசிடுது, நல்ல பொண்ணுமா நீ, அதாவது சிக்கனமாக இருக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி நன்னூல் நேம் வச்சுக்கலாம். அடுத்தது போகி திருநாள் வந்து மாதத்தோட இறுதி நாள், மார்கழி மாதத்தோட. அப்போ போகி திருநாள் வந்து ஒரு காலத்தில் இந்திர விழாவாக வந்து கொண்டாடப்பட்டுட்டு இருந்துச்சு. சரி, ஓகே. பொங்கல் திருவிழா வந்து பார்க்கலாம். முதல் நாள் வந்து பொங்கல் திருவிழா. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வாசலில் வண்ணக்கோலமிட்டு தோரணம் கட்டி புதுப்பானையில் வந்து புத்தரிசி போட்டு வெல்லம் முந்திரி எல்லாம் போட்டு முக்கணியை வச்சு படைச்சு தேங்காய் பழம்லாம் போட்டு ஊதுபத்தி பற்ற வச்சு கல்புரம் பற்ற வச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பொங்கல் கடைசியில் வந்து சொல்லிவிட்டு நம்ம கரும்பு எல்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து சொல்கிறாங்க. நம்ம எப்படி கொண்டாடுவோம் இது நமக்கு தெரியும். மாட்டுப்பொங்கல், இது வந்து மாடுக்கு நன்றி சொல்கிற விதமாக வந்து கொண்டாடுறது. மாடுனா வந்து செல்வம் அப்படிங்கிற பொருளும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறாங்க. மாட்டுப்பொங்கல் அப்போ வந்து நம்ம என்னென்ன பண்ணுவோம், மாட்டுக்கு குளிப்பாட்டுவோம், அந்த கொம்புக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சு விட்டு இந்த சலங்கை மணியெல்லாம் கட்டுவோம். அப்புறம் நாங்களாம் வந்து கொலுசுலாம் போட்டு விடுவோம் மாட்டுக்கு. அப்புறம் அதுக்கு பழம்லாம் கொடுப்போம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் மேக்கப்லாம் பண்ணி விடுவோம். இது மாதிரி நிறையா அது வந்து அழகுப்படுத்துவோம். அப்புறம் வெத்தலைப்பாக்கில் வச்சு வழிபடுவாங்க. மாட்டுப்பொங்கல் நாளில் வந்து அதான் அடுத்த நாள்லேயே வந்து மஞ்சு விரட்டு அப்படிங்கிற நடக்கும். அதான் ஜல்லிக்கட்டு, நம்மளாம் போராடணுங்க பார்த்தீங்களா ஒரு காலத்தில். அப்போ நான் 12th படிக்கிறேன். மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் எல்லாமே ஒன்று தாங்க, சரிங்களா? ஓகே. இப்போ திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது தான், இப்போ கரண்ட்டில் வந்து இது 2024ங்களா? எந்த ஆண்டுக்குமே வந்து 31 கூட்டணும்னா என்னது,
55ங்களா? இதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. இப்போ எந்த ஆண்டு கொடுத்து திருவள்ளுவர் ஆண்டு கேட்டாங்கனாலும் 31 கூட்டணும்னா அதுதான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு. காணும் பொங்கல்னா மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் தான் வந்து காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் வந்து எல்லா உறவினர்களோட வீட்டுக்கு சென்று எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு பேசி சிரிச்சுட்டு வருவாங்க. இதுதான் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாள் அன்னைக்கு தான் வந்து பட்டிமன்றம், கலை நிகழ்ச்சி நிறைய நடக்கும். டிவியில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் நம்ம டிவி பார்த்துட்டு உட்காந்துக்கிறோம். அப்போல்லாம் வந்து நிறைய நிகழ்ச்சி நடக்கும். இப்போவும் நடந்துகிட்ருக்குது கிராமத்து சைடில், எல்லா சைடும் நடக்குது. இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு எல்லாத்தையும் போற்ற விதமாக தான் வந்து இந்த பொங்கல் விழா 3 நாளாக கொண்டாடுறோம். ஓகேங்களா? உலகெங்கும் உள்ள தமிழர்கள் வந்து இந்த விழாவை கொண்டாடுறாங்க. இப்போ நம்ம பொங்கல் விழான்னு சொல்கிறோம். அதே வந்து ஆந்திரா, கர்நாடகா, மராட்டி, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலம் வந்து இது மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாபில் வந்து லோரின்னு சொல்லுவாங்க. ராஜஸ்தான், குஜராத்தில் வந்து உத்தராயன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கிறேன்னா, பஞ்சாபில் வந்து பஞ்சம் முளைக்கிறதுக்காக ஒருத்தன் வந்து லாரியில் போயிடுவான் தெரியாமல், பஞ்சாப் லோரி. ஓகேங்களா? இதில் வந்து ஜா வருதுங்களா, உத்தராயன். உத்தராயன்னா ராஜஸ்தான், குஜராத்தில் தான் போய் உத்தராயன் உதயமாகுது அப்படிங்கிற மாதிரி இந்த ஜா மட்டும் தான் ஞாபகம். உத்தராயன்னாவே ராஜஸ்தான், குஜராத் அப்படிதாங்க. மகர சங்கராந்தி அப்படின்னா இப்போ திடீர்னு இந்த 4 ஆப்ஷன் கொடுத்து இன்னொன்று கொடுத்துருவாங்க. எதில் வந்து சொல்லப்படலை அப்படின்னு. நம்ம இது வந்து கர்நாடகா, ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மராட்டியம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஆந்திரா, கர்நாடகா நம்ம பார்டரில் இருக்குது. கேரளா கண்டிப்பாக கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா இங்கே ஓணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுவாங்க. அப்படின்னே வச்சுக்கலாம். ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம். சரிங்களா? கதிர் முற்றியதும் அறுவடை செய்வாங்க. விழாக்காலங்களில் வந்து வீட்டின் வாயில் வந்து மாவிலையில் தோரணம் கட்டுவாங்க. பொங்கல் அன்று போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுதணும்னா போகி கூட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். பட்டு போன மரத்தை காண இன்னும் வரும். பட்டு போயிடுச்சு அது வந்து துன்பம் தான் தரும். அடுத்து வந்து மனம் கவரும் மாமல்லபுரம். இது என்னென்னா வந்து ஒரு கையலுங்கிற பொண்ணு வந்து கனவு கண்டுட்ருக்குவாங்க. அவங்களோட கனவுலேயே வந்து இவர் வருவார், நரசிம்மர் வருவார். முதலாம் நரசிம்மவர்மன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வருவார். அவர் யாருன்னா மகேந்திரவர்மனோட பையன். சரிங்களா? இவர் வந்து பல்லவ மன்னர்கள் தான் நரசிம்மவர்மன். சரிங்களா? மற்போரில் வந்து சிறந்தவன் அப்படிங்கிறனால இவரை வந்து மாமல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் உரையாடிட்டுருக்காங்க. அப்புறம் பார்க்கும்போது இது கோவிலா தேரான்னு தெரியல, குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் போது நான் உனக்கு எல்லாம் விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. இதுதான் வந்து ரத கோயில்னு சொல்லுவாங்க, ரதம் மாதிரியே இருக்கிறனால. அப்புறம் சுற்றி பார்க்குற 5 ரதங்கள் இருந்துச்சு. இது வந்து பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னு அவங்க சொல்கிறாரு. அப்புறம் இவர் வந்து 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கண்டிப்பாக. சரிங்களா? 7ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர். அங்கே மாமல்லபுரத்தில் காண வேண்டிய முக்கியமான இடம் அர்ஜுனன் தபசு முன்னாடியே இருக்கும். பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கும். அங்கே போய் சுற்றி நான் போயிருக்கேங்க, அதனால ஞாபகம் இருக்குது. பஞ்ச பாண்டவர் ரதம் இருக்குது, ஒற்றைக்கால் யானை இருக்கும், குகை கோவில் இருக்குது, ஒரு குகை மாதிரியே. அடுத்தது புலி குகை இருக்கும், திருக்கடல் மல்லை, வெண்ணெய் பந்துனா ஒரு பாறை மாதிரி இருக்கும். அதை வந்து இப்படி அது உருள்ற மாதிரியே இருக்குங்க, ஆனால் இன்னும் அப்படியே நின்றுட்டுருக்கு. கலங்கரை விளக்கம் எல்லாம் இருக்குது. முடிஞ்சால் நான் வந்து ஸ்லைடில் வந்து இந்த பிக்சர்லாம் காமிக்கிறேன். நீங்கள் வேணால் கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். மாமல்லபுரம்னு போட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி ஆயிடும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம். சரிங்களா? நீங்களே போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தான் நமக்கு வேண்டியதை நம்ம படித்தா தான் கண்டிப்பாக அதோட அருமை தெரியும். சரிங்களா? அதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். என்னால் கொடுக்க முடியாதுன்ட்டு இல்லை. இது மட்டும் அர்ஜுனன் தபசு. சரிங்களா? கல்லிலே கலைவண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் வரும் ஃபஸ்ட்டில். அப்போ வந்து இதுதான் வந்து இதுக்கு காமிப்பாங்க. யானை இது வந்து அர்ஜுனன் தபசு. சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு புடைப்பு சிற்பங்கள்லாம் என்னென்னா, இப்போ வந்து இப்படி ஒரு சிற்பம் இருக்குங்களா, முழுசாக ஒரு உருவத்தை செஞ்சுட்டா அது வந்து முழு உருவ சிற்பங்க. ஆனால் இப்போது ஒரு கல்வெட்டு இப்படி ஒன்று இருக்குன்னா, இங்கே மட்டும் பாதி உடல் தெரியும் மாதிரி, பின்னாடி பார்த்தா சமமாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதுதான் புடைப்பு சிற்பம். சரிங்களா? 4 வகையான சிற்பங்கள் இருக்குது. புடைப்பு சிற்பம் அது இங்கே காணவில்லை. சரி, நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இந்த அர்ச்சனன் தபஸில் அப்படி எப்படி இருக்குன்னா, அப்படியே வந்து நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கும். இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து கிட்டவே நின்றோம்னா எல்லாத்தையும் நேரில் பார்க்குறோம்னா அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஒரு
எப்படி சொல்கிறது, கண்கள் மூடி கையை உயர்த்தி வணங்குது வந்து ஒரு சிற்பம் இருக்கும். அது வந்து அங்கே இருக்கிற எலும்பு நரம்புகள் கூட அப்படியே தெரியிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அர்ஜுனன் தபஸ்க்கு வந்து பக்ரீதன் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து கையில் வந்து அங்கே ஆகாய கங்கை பூமிக்கு வருது மாதிரி அமைச்சிருக்கு அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ மழை பெய்கிறப்போ இது வழியே வந்து மழைநீர் பாய்ந்து வரும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க. அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஒவ்வொரு அழகாக சொல்லிகிட்ருக்காங்க. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவையில்லை. சிற்பக்கலை வந்து 4 வகைப்படும் வடிவமைப்பு. அது வந்து புடைப்பு சிற்பம் ஒன்று, அப்புறம் கட்டுமான கோவில், ஒற்றைக்கல்லில் செய்கிறது ஒரு டேலண்ட்டு தான். அப்புறம் குடைவரை கோயில். என்னென்னது? குடைவரை, ஒற்றைக்கல், அடுத்தது புடைப்பு சிற்பம், கட்டுமான கோவில். இந்த 4மே ஒரே இடத்துல காணப்படுற இடம் வந்து மாமல்லபுரம். சரிங்களா? மகாபலிபுரம், மாமல்லபுரம் 2 ஒன்று தாங்க. அதை வந்து மாமல்லபுரம்னா மாற்றிட்டாங்க, அவ்வளோதான். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் திடீர்னு எங்கள் அம்மா அப்பா வந்து அடுத்து மயங்கொலிகள் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி. மொத்த மயங்கொலிகள் வந்து 8. நா நா நா, லா லா லா, ரா நா ரா சாரிங்க ரா ரா. இந்த ஒரே மாதிரி உச்சரிப்பும் வேறு வேறு வரி வடிவம் மட்டும் இருக்கும். ஓரளவுக்கு தான் வந்து உச்சரிப்பு மாறுபடும். மொத்தம் 8 மயங்கொலி எழுத்து இருக்குது. சரிங்களா? பார்த்துங்க இந்த நா வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. இந்த நாக்கெல்லாம் பாருங்கள், நுனியில் வந்து சொல்லுது பாருங்கள். இதுதான் வந்து இந்த நா. அப்புறம் இந்த 2 சுழி நா வந்து நடுவால் இருக்குது. இந்த நா வந்து கொஞ்சம் அழுத்தி சொல்கிறாங்க. நா 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 அப்படின்ட்டு. பார்த்தீங்களா? நுனி பகுதி வந்து நாவின் நுனி வந்து அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் வந்து இந்த நா வந்து இதாகுது. அதே இந்த நாவின் நுனி வந்து மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதி, மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதி. சரிங்களா? நமக்கே தெரியும். அப்புறம் மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதி, மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதி தொடுதல் நகரம் பிறக்குது. சும்மா ஜஸ்ட்டு பார்த்து வச்சுட்டா மட்டும் போதும். அப்புறம் வந்து இது டா எண்ணு எழுத்துக்கு முன்னாடி தான் இது வரும். ஏன்னா இதோட இணை எழுத்து இதுதான். இன்னுக்கு அப்புறம் இந்த இட்டு தானே வரும், நம்ம படிச்சிருப்போம். அப்புறம் இது இற்று இன்னு. இது வந்து மெல்லினத்துக்கு அப்புறம் வல்லினம் வரும். அதுலேயும் நம்ம படிச்சிருப்போம். ரா என்னும் எழுத்துக்கு முன்னாடி இதுதான் வரும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சரி, இந்த டகரத்தை வந்து டன்னகரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா டாக்கு முன்னாடி வரனால. இந்தியை வந்து தன்னகரம்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரன்னகரம்னு சொல்லுவாங்க. டா மாதிரியே இருக்கிறனால, தாக்கு அப்புறம் வரனால தன்னகரம்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த வானம்னா என்ன, இந்த வானம்னா என்ன? இந்த வானம்னா ஆகாயம் சொல்லுவாங்க. இந்த வானம்னா வெடி. பனி வேலை குறிக்கிறது வந்து 3 சுழி நீ, 2 சுழி நீ வந்து குளிர்ச்சியை குறிக்கிறது, பனிக்காலம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த லாக்கும் வித்தியாசமெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த லா வந்து நல்லா இந்த சிறப்பு லான்னு சொல்லுவாங்க. இந்த லா வந்து மேல் நோக்கி வளைந்து நல்லா கொடுக்கும். அது வந்து இந்த லா வந்து தமிழுக்கே சிறப்பு உரிய லா அப்படிங்கிறனால இது வந்து மாங்கிற மாதிரி இருக்கிறனால மகர லாவுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிறப்பு லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லா பாருங்கள், மேலெண்ணத்தின் நடுப்பகுதி. இந்த லா வந்து பள்ளம் வந்து நடுவால் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த நடுப்பகுதியின் தொடுதலாக லகரம் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நா மாதிரியே இப்படி பார்க்குறதுக்கு நா மாதிரியே இருக்கிறதுனால நகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லா வந்து வகர லகரம், வா போல் இருக்கிறதுனால, வாவை வந்து வளைச்சி விடுறதுனால பிடிக்கிறதுனால வகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்தது வந்து இந்த விலைனா ஒரு பொருளோட மதிப்பு. விலைனா உண்டாக்குறது, விளைச்சல்னு சொல்லுவோம். இந்த விலைனா விரும்புதல், நம்ம ஒன்று வந்து விரும்புகிறோம், அதுக்கு பேர் தான். இலைனா செடியோட இலை. இந்த இலைனா இலைத்து விட்டான், மெலிந்து விட்டான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த இலைனா நூலோட இலைன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இந்த ராக்கு வித்தியாசம் சொல்கிறாங்க. இந்த வள்ளினை வந்து நல்லா அழுத்தி சொல்கிறாங்க. இது வந்து மேல் நோக்கி சொல்கிறாங்க. அதை மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். ஆப்ஷன் பார்த்து அடிச்சுக்கலாம். ஏரினா நீர்நிலை, ஏரினா மேலே ஏறிட்டு போகிறோம். கூரைனா வீட்டின் கூரை. இந்த கூரைனா கூரைப்பட்டு சேலை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுதான். சிரம் அப்படின்னா தலைன்னு அர்த்தம். இந்த தலை வந்து கட்டுதல். தலை 7 வகைப்படும். வஞ்சித்தலை, நேரொன்றாசி தலை படிப்போம் பார்த்தீங்களா? அது. இது இலைக்கு வேறு பெயர் வந்து இந்த தலை. இது நம்ம படிச்சிட்டோம். வண்டி இழுப்பது காலை. இந்த காலைங்கிறது வந்து காலையில் டைம், மார்னிங் டைம் சொல்லணும் பார்த்தியா, பொழுது குறிக்கிறது. கடலுக்கு வேறு பெயர் வந்து பறவை. இதுதான். இது வந்து என்னென்னா வானத்தில் பறக்கிற பறவை சொல்கிறாங்க. பறவை வானில் பறந்தது. கதவை மெல்ல திறந்தான். பூ மனம் வீசும். 3 சுழி நாக்கு தான் வந்து மனம், ஸ்மெல்லு சொல்கிறாங்க. இந்த மனம் வந்து உள்ளத்தை குறிக்கிறது. புலியின் கண் சிவந்து காணப்படும். 3 சுழியின். சரிங்களா? குழந்தைகள் பந்து விளையாடின. இந்த தான் வரும். வீட்டு வாசலில்
கோலம் இந்த கோலம் தான் வரும். இந்த கோலம்னா இந்த வடிவத்தை குறிக்கிறது கோலம். சரிங்களா? அவ்வளோதான். அப்புறம் இந்த இயலில் வந்து நம்ம என்ன பார்க்குவோம், வழக்கம் போல் என்ன பார்க்குவோம், கலைச்சொல் பார்க்குவோம். வெல்கம் எப்பவுமே நம்மளுக்கு இங்கிலீஷில் கொடுத்தா ஆங்கிலத்துக்கு கேட்பாங்க. வெல்கம்னா நல்வரவு, ஸ்கல்ப்சர்னா சிற்பம், சிப்ஸ்னா சில்லுகள், டிஃபன்னா காலையில் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, டிஃபன் சாப்பிட்டு வரேன்னு சிற்றுண்டின்னு அர்த்தம். ஸ்நாக்ஸுக்கு வந்து என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் மேக்கப் வந்து ஒப்பனை, ரெடிமேட் ட்ரெஸ்க்கு வந்து ஆயத்த ஆடைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது இயல் 5லேயே வந்து திருக்குறள் ஒன்று இருக்குது. நம்ம எப்பவுமே மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடலாம். திருக்குறளை படிக்கலனாலும் அதோட பொருளை வந்து படிச்சுக்கலாம். அமிழ்தமே ஆனாலும் விருந்தினே இருக்கும்போது நாம் மட்டும் சாப்பிட்றது வந்து விரும்பத்தக்கது இல்லை. ஏன்னா இதெல்லாம் படித்து வச்சோன்னா ஆப்ஷனில் கேட்பாங்க. இப்போ மோந்து பார்த்தாவே இந்த ஒரு சில அனிச்ச மலர் அப்படிங்கிற மலர் வந்து வாடிருமாமா. அதோட நம்ம முகம் மாறினாவே உள்ளம் வாடிடும், உள்ளம் வந்து எங்களுக்கு வாடிடும்னு சொல்கிறாங்க. மலர் ஆப்ஷனில் கொடுத்து எந்த மலர் வந்து அப்படி வாடுன்னு கேட்டாங்கன்னா அனிச்ச மலர்னு நம்ம சொல்லிக்கலாம். அந்த மாதிரி அடுத்து இவ்வளோ பொருளை களவாடலாம் நினச்சாலே தப்பு அப்படிங்கிறாங்க. பார்த்துக்குங்க, நினச்சாவே வந்து தப்பு. களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளருவது போல் தோன்றினாலும் முடிவில் வந்து அது அழிஞ்சு போயிடும் அப்படின்னே சொல்கிறாங்க. இது படிச்சுட்டு திருக்குறளை படித்து பார்த்தா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்தது ஊக்கமே நிலையான செல்வம், இது ஆப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து வச்சுக்கலாம். தளராத ஊக்கமுடையான ஆக்கமானது தானே வழிகாட்டி கொண்டு செல்லும் அப்படிங்கிறாங்க. தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப வந்து நீர்ப்பூக்கள் வந்து வளருமாமா. அது மாதிரி நம்மளோட ஊக்கம்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ப தான் வந்து மனிதர்கள் வந்து உயர்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணுவதை வந்து உயர்வாகவே நம்ம எண்ணணும். எண்ணுதை நம்ம அடைய முடியலனாலும் அந்த எண்ணத்தை வந்து கைவிடக்கூடாது. அந்த எண்ணெய் தான் நம்மளை வந்து மேலே கொண்டு போகும்னு சொல்கிறாங்க. நன்மை எது என ஆராயும் அறிவுடையர் வந்து பயன் தராத சொல்லை வந்து பேச மாட்டாங்களாமா. அடுத்தது பையனுடைய சொற்களை மட்டுமே பேசணும், பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விருந்தினர் முகம் எப்போது வாடும், நம் முகம் மாறினா தான் வாடும். நிலையான செல்வம் ஊக்கம். ஆராயும் அறிவுடையவர்கள் உயர்வான சொற்களை பேசுவாங்களா, பையனுடைய சொற்களை பேச மாட்டாங்களா, பயன் தராத சொற்களை தான் பேச மாட்டாங்க. பொருள் உடைமை, பொருள் கூட்டல் உடைமை, உள்ளுவதெல்லாம், பையன் கூட்டல் இலா, பையன் இலா. சரிங்களா? அவ்வளோதான். இந்த இயல் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த இயல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.